மேட்டுப்பாளையத்தில் கேரள வியாபாரிகளின் வருகை குறைந்ததால் வாழைக்காய் மற்றும் மலை காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகள் ஓணம் பண்டிகையொட்டி அதிக அளவில் நேந்திரன் வாழை பயிர் செய்திருந்தனர். இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது. இதனால் அங்குள்ள வியாபாரிகள் வாழைத்தார்களை வாங்க மேட்டுப்பாளையத்திற்கு வராததால் அதன் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 10 நாட்களுக்கு முன்பு 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ நேந்திரன் வாழை இந்த வாரம் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையே விற்பனை செய்யப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஓணம் பண்டிகையை பேஸ் பண்ணி பண்ணணுமுங்க. ஓணம் பண்டிகை வயநாடு இது பண்ணாலும் கேரளா கவர்மெண்ட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை நம்பி பண்ணதுனால ஒரே மூட்டை அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கேரளா கவர்மெண்ட்டு லீவ் போட்டதுனாலங்க ஒரே மூட்டை அங்கே வியாபாரி யாரும் வாங்கிறது இல்லைங்க. அதனால் 25-30 ரூபாய்க்குள்ளே மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு விற்று விவசாயிக்கு எந்த இதுவும் கட்டுவலி ஆகாதுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா காய்கறியெல்லாம் லோடு ஜாஸ்தியாக ஏறிட்டு இருக்குங்க. இந்த வருஷம் ஓணம் பண்டிகை இந்த வயநாடு பிரச்சனைனால ஓணம் பண்டிகை கேரளா மாநிலம் கொண்டாடுறது இல்லைங்க. அதனால் இந்த ஓணம் பண்டிகை இல்லாதனால காய்கறி சுத்தமாகவே விலை வீழ்ச்சி ஆயிடுச்சுங்க. அதுவும் கோஸ் ரொம்பவுமே மார்க்கெட் ரொம்பவுமே குறைஞ்சிருச்சுங்க. இதேபோல் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட மலை காய்கறி விற்பனை மையங்களிலும் வியாபாரிகளின் வருகை இல்லாததால் மலை காய்கறிகளின் விற்பனையும் குறைந்தே காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.